புது கவிதைக்கான முதல் பரிசு நான் பெற்றவர். அப்பொழுதுதான் ஐயா அப்துல் ரஹ்மான் கவிக்கோவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். தூண்டிலிட்டு என்னை தேர்ந்தெடுத்து அவருடைய அத்தனை கவியரங்கத்திலும் அத்தனை நிகழ்வுகளிலும் என்னையும் இன்குலாப் ஐயா அவர்களும் என்னையும் பயன்படுத்துவார்கள். இப்போது மூமேத்தா ஐயா அவர்களும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த இலக்கிய மாநாடு என்ற உடனே என் இதயம் துள்ளியது. ஏனென்றால் இங்கே எத்தனையோ கருத்துக்கள் இங்கே பேசப்பட்டது, எத்தனையோ கருத்துக்கள் ஆய்வுகள் விவாதிக்கப்பட்டன. பார்த்தேன் 30 நூல்கள் வெளியிடுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அடிப்படையிலே நாங்கள் இலக்கியத்திலே வளர்க்கப்பட்டோம். எங்களை வளர்த்தவர்கள் எல்லாம் என்னுடைய தந்தையார் லாரன்ஸ் அடிகளார் என்று சொல்லி தமிழ் பேராசிரியர். எங்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட 10,000 நூல்கள் இருந்தன. அந்த 10,000 நூல்களை இளவயதிலே படித்ததனால்தான் இப்படிப்பட்ட ஒரு விரிந்த ஒரு இலக்கிய பார்வைக்குள்ளாக எங்களை அது கொண்டு வந்தது. இலக்கியம் என்ன செய்கிறது? இந்த அமர்வினுடைய தலைப்பு நாட்டு மரபு என்று இருக்கிறது. அதை அவர்கள் பேசுவார்கள். நான் இலக்கியத்தை மட்டும் தொட்டுவிட விரும்புகிறேன். ஒரு மனிதனை நெறிப்படுத்துகிறது மதம், சமயத்திலே அது வெறியும் படுத்துகிறது. அதனால்தான் மதம் என்ற வார்த்தையை சொல்லாமல் சமயம், ஆன்மீகம் என்ற பல காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், எல்லா மதமும் அடிப்படையிலே அன்புதான். மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வேறாக இருக்கலாம், மரத்தில் இருக்கக்கூடிய கனிகள் வேறாக இருக்கலாம், ஆனால் அத்தனை மரத்துக்கும் ஆதாரம் வேறுதான். அந்த வேறுதான் அன்பு. எத்தனையோ நதிகள் கடலிலே கலப்பது போல அத்தனை மதங்கள், வள்ளலார் முதற்கொண்டு, நபிகள் முதற்கொண்டு, இயேசு முதற்கொண்டு, புத்தர் முதற்கொண்டு, சிவம் முதற்கொண்டு எல்லாருமே அடிப்படை அன்புதான். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், இந்த சமயங்கள் இஸ்லாம் என்பதும் கிறிஸ்தவம் என்பதும் இந்து மதம் என்பதும் ஒரு தியாலஜி, அது இறையியல். ஆனால் இந்த இறையியலை தாண்டிதான் பிலாசபி, மெய்யியல். அதுல தான் இந்த இலக்கியம் நம்மளை எல்லாம் ஒன்றாக இணைக்கிறது. நம்ம வந்து தியாலஜில ஒரு காலை வச்சுக்கணும், பிலாசபில ஒரு காலை வச்சுக்கணும். இது ரெண்டு இருந்தாதான் சரியான ஒரு சமய இலக்கியவாதியாக இருக்கிறது. நான் பார்க்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கு எனக்கு மிகவும் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய கவிஞராக இருந்தாலும் கீதையை கரைத்து குடித்தவர், வேதாகமத்தை கரைத்து குடித்தவர். அவர்கள் கவிதைகளை பார்க்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரியும். ஐயா இன்குலாப் அவர்கள் மார்க்சியத்தை உள்வாங்கியவர். இன்னும் எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களையும் உள்வாங்கித்தான் அப்துல் ரஹ்மான் ஐயா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய படைப்புகளை அவர் கொண்டு வருகிறார்கள். இந்த படைப்புகள் என்ன செய்கிறது? இலக்கியத்திற்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஆற்றல் உண்டு. என்ன ஆற்றல் தெரியுமா? இலக்கியம் மட்டும்தான் முக்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தியான ஆயுதம். நீங்கள் ஒரு இலக்கியத்தை படித்தீர்கள் என்றால் கடந்த காலத்துடைய வரலாறு அதில் இருக்கும், நிகழ்காலத்தினுடைய நடப்பு அதில் இருக்கும், எதிர்காலத்தினுடைய தீர்க்க தரிசனம் அதில் இருக்கும். அதுதான் பாருங்க, ப்ராபர்ட்டிக்கல் போயம்ஸ், தீர்க்க தரிசன கவிதைகள். உலகத்தை பற்றி முன்கூட்டியே கணித்து எழுதுகிறவன் தான் கவிஞர், கணித்து எழுதுகிறவன் தான் இலக்கியவாதி. அவனுக்குள் பொய் கிடையாது, அவனுக்குள் புரட்டு கிடையாது, திரிபுவாதம் கிடையாது. இந்த இலக்கியங்கள் தான் காலத்தால் நிற்கும். இதுல இஸ்லாமிய இலக்கியத்துடைய பங்கு என்ன? நீங்க நெட்ல போய் தயவுசெய்து பாருங்க. நான் தாழ்மையாக ஒரு காரியத்தை நான் விண்ணப்பிக்க விரும்புகிறேன். காலத்தினுடைய பரிமாணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நூல்கள், ஓலைச்சுவடிகள், நூல்கள், இப்பொழுது இ புக் வந்து விட்டது, இ புக் லைப்ரரி வந்து விட்டது. இப்ப நெட்ல உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமிய இலக்கியங்களை குறித்த தகவல்கள் இருக்கின்றன. அந்த படைப்புகளை படைத்தவர்கள் குணமுடி நிறைய பெரியவர்கள், பல பேருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த படைப்புகளை படிக்க முடிகிறதா என்றால் சிரமமாக இருக்கிறது. பேர் தான் இருக்கு, புக்கோட பேர் இருக்கு. இதுதான் கிறிஸ்தவ இலக்கியத்துக்கு இதுதான் நிலைமை. நிறைய ஓலைச்சுவடிகள் அழிந்து விட்டன. ஆனால் ஓரளவுக்கு இப்பொழுது திருநெல்வேலியிலே கிறிஸ்தவ வரலாற்று சங்கம் என்று சொல்லி மன்னா செல்வகுமார் ஐயா ஒருவர், அவர் எல்லாமே என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் எடுத்து அதை வந்து இ புக்காக அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை வந்து பதிவு செய்கிறார். அதுபோல இஸ்லாமிய இலக்கியங்களை நாம் செய்ய வேண்டும்.
ஏனென்றால் அந்த பேர்களை எல்லாம் பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த படைப்புகளுடைய பேர்களை எல்லாம் பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு. பெரியார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொலைந்து போன அந்த நூல்களை தோண்டி எடுத்து, தொலைந்து போன ஓலைச்சுவடிகளை தோண்டி எடுத்து, அதை எல்லாம் மறுஉருவாக்கம் செய்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும்படியாக ஒரு இ-புக் லைப்ரரியை துவங்க வேண்டும். ஏற்கனவே இருந்தது என்றால் மிக்க மகிழ்ச்சி, எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஒரு நூல் என்றால் அதை அச்சிடுவதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. ஒரு 1000 ரூபாய் ஒரு புத்தகம் ஆயிருக்கு, இஞ்சி போனால் 1000 புத்தகம் போடுவோம். ஆனால் இப்படி நீங்கள் இதை செய்யும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கிறவர் படிக்கலாம், அடுத்தடுத்த அந்த ஜெனரேஷன் அதை வாசிக்க ஒரு நல்வாய்ப்பாக அமையும். இது ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இரண்டாவதாக, இஸ்லாமிய சிந்தனையாளர்கள், இஸ்லாமிய எழுத்தாளர்கள் இந்த நாட்டுக்கு செய்த, தமிழுக்கு செய்த தொண்டு என்ன? குறிப்பாக நான் அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறார்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்கள், அவர்கள் எல்லாரும் அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள், எப்படி அந்நியராக முடியும்? இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு சீகன் பால்கு தான் தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்தார். அவர் ஒரு அந்நியனா என்ன பண்ணிருக்கணும், அவர் ஜெர்மனியும் லத்தீனையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். அப்படி செய்யவில்லை. அவர்கள் ஜியு போப்பிலிருந்து, கார்டுலிருந்து, எல்லாரும் சீகன் பால்கிலிருந்து இங்கே வந்தார்கள், தமிழை கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் மொழிபெயர்த்தார்கள், தமிழுக்கு தொண்டு செய்தார்கள், இலக்கியத்திற்கு தொண்டு செய்தார்கள். அதுபோலதான் இஸ்லாமிய இலக்கியவாதிகளும் இங்கே என்ன செய்கிறார்கள், அரபு, உருது, இப்படிப்பட்ட மிக சிறப்பான அங்கே இருக்கக்கூடிய சிந்தனைகளை அவர்கள் தமிழினுடைய இலக்கணங்களை கற்றுக்கொண்டார்கள். இலக்கணம் ரொம்ப கஷ்டம், சாதாரண ஒரு நாள் இலக்கணம் கற்றுக்கொள்ள முடியாது. இலக்கணத்தை கற்றுக்கொண்டார்கள், தமிழுக்கு தொண்டு செய்தார்கள். தமிழுக்கு தொண்டு செய்த அத்தனை பேருமே இந்த தாய்மனுக்கு உரியவர்கள் தான். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், எவ்வளவு பேசலாம், ஆனால் நேரம் கருதி நான் சுருக்கமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ கவிஞன் பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு இஸ்லாமிய கவிஞன் பார்த்தான். இது நடந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 80களிலே மதுரை வானொலி நிலையத்திலே புனித வெள்ளிக்காக, இயேசு பெருமான் சிலுவையிலே அறையப்பட்ட புனித வெள்ளிக்காக பாடல்கள் எழுதும்படியாக எங்களை அழைக்கிறார்கள். அப்பொழுது நானும் காதல் மதி என்கிற ஒரு கவிஞர், அவருடைய உண்மையான பேர் எனக்கு மன்னிக்கணும் தெரியல, காதல் முஹைதீன், அவர் என்னுடைய நண்பர் தான், ஆனால் இப்போது எனக்கு அவருடைய தொடர்பு இல்லை. பொதிகை தொலைக்காட்சியில் இருக்கிறாரா, அவரும் நானும் அங்கே வானொலி நிலையம் செல்லுகிறோம், இசையமைப்பாளர்கள் உட்கார்றோம். கிறிஸ்தவ கவிஞனாக இருக்கக்கூடிய நான் ஒரு பாடல் எழுதுகிறேன், இஸ்லாமிய கவிஞராக இருக்கக்கூடிய அவரும் ஒரு பாடல் எழுதுகிறார். இது அவசியம் சொல்லணும். இது நடந்து 30 வருஷம் இருக்கும். அப்ப அவர் எழுதுறாரு, டியூன் கொடுத்துட்டாங்க, அதுல ஒரு வரி எழுதுறாரு, நானும் இசையமைப்பாலும் திகைத்து போய் நின்று விட்டோம். ஒரு சரணத்தில் எழுதுற முதல் வரி, மரங்கள் தானே பூவை சுமக்கும், மரங்கள் தானே பூவை சுமக்கும், மரத்தை ஒரு பூ சுமந்தது என்ன. இன்னைக்கு அந்த மெட்டு எனக்கு இருக்கு. மரங்கள் தானே பூவை சுமக்கும், மரத்தை ஒரு பூ சுமந்தது, சட்டை அணியா தேவன் மேகம் சாட்டை அணிந்து நடந்தது. சட்டை அணியாத இயேசுவின் தேகம் சாட்டை அணிந்து நடந்தது. கருணை சிந்தும் தேவன் விழிகள் ரத்தம் சிந்துதே, அந்த மலரின் தலையில் முள்ளின் மகுடம் ஜீவ தீபம் சாயுதை. இதை எழுதினது யாரு? ஒரு இஸ்லாமிய கவிஞர். எவ்வளவு சிறந்த ஒரு பாடல்! இன்று வரைக்கும் அந்த பாடலை என்னால் மறக்க முடியவில்லை. இதற்கு எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அன்பான என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களே, இலக்கிய பந்தங்களே, இந்த சண்டை ஓடுகிற காரியங்கள், பிரிவினை வாதங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் இலக்கியத்தின் முன்பாக எடுபடாது. இலக்கியத்துக்கு முன்னாடி இது நிற்காது. இன்னைக்கு சிலுவை சித்தர் ஜோசப் மோகன் குமார் ஒரு கவிதை எழுதலாம், எனக்கு தெரியும். ஆனா 100 வருஷம் கழிச்சு என்ன தெரியாது, என் படைப்புகள் தான் தெரியும், என்னோட கருத்துக்கள் மட்டும் தான் அங்க போகும். அப்படித்தான் காலம் சிறந்த வடிகட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள்
இடித்துக் கொண்டே இருப்பீர்கள், நாங்கள் கட்டிக் கொண்டே இருப்போம். நீங்கள் இடித்துக் கொண்டே இருங்கள், நாங்கள் கட்டிக்கொண்டே இருப்போம். அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் செத்தா என்னை சுற்றி வந்து கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் இருப்பதை காட்டிலும் என்னை சுற்றிலும் இந்து மத துறவிகளும் இஸ்லாமிய உலமாக்களும் இருந்தால்தான் நான் இந்த சமுதாயத்தில் சரியான மனிதனாக இருப்பேன் என்று சொல்வேன். தேசிய கொடியை குறித்து தான் அந்த கவிதை எழுதுறேன் உலகத்தமிழ் மாநாட்டில். அதை சொல்லணும் கண்டிப்பா. தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண், ஆனால் பிங்கிலி அதான் சொல்றாங்க, இருக்கட்டும், அதை சொல்லி முடிச்சிடறாங்க. வர்ணாசிரமத்தின் அடிப்படையிலே வர்ணங்களை வைத்து பிரிக்கப்பட்டதுதான் வர்ணாசிரமம். ஆனால் அந்த வர்ணங்களை வைத்து இணைக்கப்பட்டதுதான் தேசிய கொடி. பச்சை என்பது இஸ்லாம், காவி என்பது இந்து மதம், வெள்ளை என்பது கிறிஸ்தவம், நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் பௌத்தம். எனவே 4 மத கூறுகள் நம் தேசிய கொடியில் இருக்கிறது. இதுதான் இந்த உலக தமிழ் மாநாட்டில் எழுதி முதல் பரிசு வாங்க ஒரு கவிதை. எனவே பேச வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசுவோம். அன்பானவர்களே, இந்த மிகச்சிறந்த 9வது இஸ்லாமிய இலக்கிய மாநாடு மிக பெரும் வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.